நகர்வு வேகத்தை மணிக்கு 12 கிலோமீட்டராக உயர்த்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சென்னையினுடைய தென்பகுதி கடற்கரையான கோவளம் கடற்கரையை நாம் தற்பொழுது பார்த்து வருகின்றோம். வழக்கமாகவே சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே எந்த புயல் கரையை கடப்பதாக இருந்தாலும் இந்த கோவளம் மீனவ கிராமத்தின் வழியாகத்தான் பெரும்பாலும் கரையை கடக்கும். அப்படியான கோவளம் கடற்கரை இந்த டித்வா புயல் தொடர்ந்து வடதமிழக கடற்கரைக்கு இணையாக கிட்டத்தட்ட கரையை ஒட்டி 30 to 50 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக பயணம் செய்து வரக்கூடிய நிலையில்தான் கோவளம் கடற்கரை தொடர்ந்து ஆக்ரோஷத்துடன் காணப்படுகிறது. அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. கடந்த 2 நாட்களாகவே கோவளம் கடற்கரை பகுதி தொடர்ந்து கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய நிலையில்தான் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை எல்லாம் பாதுகாப்பாக நிறுத்தி இருக்கின்றார்கள். டித்வா புயலை பொறுத்தவரை கடற்கரைக்கு இணையாக வந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய சேதத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் தமிழகத்தை நெருங்கிய பிறகு குறிப்பாக புதுச்சேரிக்கு மேலாக இந்த பயணத்தை தொடர்ந்து டித்வா புயல் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கடற்கரைக்கு இணையாக வருவதன் காரணமாக அதனுடைய சுழற்சி நிலப்பகுதி காற்றின் காரணமாக உராய்வு காரணமாக தற்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய காற்றையோ மழை பொழிவையோ டித்வா புயல் தராது என்று வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பில் சொல்லி வருகின்றார்கள். என்றாலும் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரையிலும் நாம் நிற்கக்கூடிய கோவளம் தொடங்கி மாமல்லபுரம் வரை இருக்கக்கூடிய சென்னையினுடைய தென்பகுதி கடற்கரை அனைத்துமே தொடர்ந்து கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. அலைகள் கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வராத வகையிலே காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த பகுதிகள் அனைத்துமே தொடர்ந்து அவ்வப்பொழுது மழை பொழிவதும் மழை நிற்பதுமாக இருந்து வருகின்றன.